புவி கண்காணிப்புக்கான EOS-08 செயற்கைக்கோளுடன் SSLV-D3 ராக்கெட் இன்று காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. புவி கண்காணிப்புக்கான EOS-08 செயற்கைக்கோளுடன் SSLV-D3 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் பாய்கிறது. காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ள SSLV-D3 ராக்கெட்டிற்கான 6 மணி நேர கவுண்டவுன் இன்று அதிகாலை 3:15 மணிக்கு தொடங்கியுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சார்பில் கார்டோசாட், ஸ்காட்சாட், ரிசாட் உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள்கள் தொலையுணர்வு பயன்பாட்டிற்காக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. 176 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் ஓராண்டாகும். இது தரையிலிருந்து சுமார் 475 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவித்தாழ் வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதில் SIG-UV டோசிமீட்டர் உள்ளிட்ட 3 ஆய்வு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ராக்கெட்டில் ஸ்பேஸ் கிட்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் அப் நிறுவனம் வடிவமைத்துள்ள 200 கிராம் எடை கொண்ட SR டெமோசாட் எனும் நானோ ஆய்வு கருவியும் செலுத்தப்பட உள்ளது. இந்த ஆய்வு சாதனங்கள் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட விண்கலத்திலும் இடம்பெறவுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இன்று காலை SSLV-D3 ராக்கெட் விண்ணுக்கு அனுப்பும் இறுதிக்கட்ட பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.